இன்னைக்கு நான் 2 ப்ராடக்ட் வச்சிருக்கேன். ஒன்று வந்து பேக்கிங் பவுடர், இன்னொன்று வந்து பேக்கிங் சோடா. இது ரெண்டுமே லீவனிங் ஏஜென்ட்டாக பேக்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த 2 ப்ராடக்ட்டுமே கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். அது வந்து டவ் ரைஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம சாப்பிட்ற கேக், பிரெட் இதெல்லாம் சாஃப்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த 2 ப்ராடக்ட் தான். ஆனால் இந்த 2 ப்ராடக்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்றதை ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் 2 கிளாஸில் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறேன். நம்ம பேக்கிங் சோடா தண்ணியில் ஆட் பண்ணோன்னே எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்கல. இப்போ அதில் கொஞ்சோண்டு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வினிகர் ஆட் பண்ணோன்னே ரியாக்ஷன் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ வந்து இன்னொரு கிளாஸில் நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண உடனே நமக்கு ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்குள்ள ஒரு சிம்பிளான டிஃபரன்ஸ். பேக்கிங் சோடா அப்படின்றது பியூர் சோடியம் பைகார்பனேட், அதாவது ஒரு ஆல்கலைன் காம்பவுண்ட். இது ரியாக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆசிட் தேவைப்படும். ஸோ நம்ம வெறும் பேக்கிங் சோடாவை தண்ணியில் ஆட் பண்ணும்போது எந்த ஒரு ரியாக்ஷன் நடக்கல. நம்ம அதோட சேர்த்து வினிகர் ஆட் பண்ணும்போது தான் ரியாக்ஷன் நடந்துச்சு. ஸோ பேக்கிங் சோடா ரியாக்ட் பண்ண அதுக்கு ஒரு ஆசிட் தேவை. ஆனால் அதுவே பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் சோடியம் பைகார்பனேட் தான். ஆனால் அதோட ஆல்ரெடி ஒரு ஆசிடை பவுடர் ஃபார்ம்ல ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த பேக்கிங் பவுடர் பார்த்தோம்னா இதில் ஆல்ரெடி சோடியம் அலுமினியம் சல்ஃபேட் அப்படின்ற ஒரு ஆசிட் வந்து ப்ரீமிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி ஆசிடோட மிக்ஸ் ஆயிருக்கனால பேக்கிங் பவுடருக்கு வாட்டரும் ஹீட்டும் இருந்தால் போதும் இன்ஸ்டன்ட்டாக ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ இது ரெண்டில் எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் ரெசிபியை பொறுத்து. உங்கள் ரெசிபியில் அதிகமாக அசிடிக் இன்கிரீடியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணலாம். கம்மியாக தான் அசிடிக் இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் ப்ரிஃபர் பண்ணலாம்.